தாவேகா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல ஜனிச்சவர். சரி. அவருக்கு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தினுடைய வாகனம் பாத்தீங்கன்னா யானை. அதுல அது குறியீடா இருக்கும். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கும். அதனாலதான் அந்த செவ்வாய்க்கு குறிக்கக்கூடிய நிறமானது சிவப்பு நிறம். அது அதுல இருக்கும். குருவை குறிக்கக்கூடிய மஞ்சள் நிறமும் அந்த கொடியில இருக்கும். வாகைப்பூ அதுவுமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அந்த வாகைப்பூவும் பாத்தீங்கன்னா வெற்றிக்குரிய ஒரு வீரர்கள், அதாவது எப்படின்னா போர் சென்று வர்றப்போ வந்து வாகைப்பூ சூடுவாங்க அந்த பழைய காலத்துல ராஜாக்கள். அத ஒரு வடிவமா அதுல வச்சிருக்காங்க. சரி. அதுவும் அவர் பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம் சமீபத்துல கொடுத்தாரு. ஆமா, ஆமா. அப்ப அதுவுமே வந்து ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டு. அது என்னன்னா அவருக்கு சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்கு. அப்போ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில திசாபுத்தியும் அவருக்கு அது சார்ந்து ஓடுறதுனால வெள்ளிக்காயினை அவர் பரிசளிச்சார். அவருக்குள்ள அந்த தடைகள் இருக்கு இல்லையா, அவருக்கு ஜாதக ரீதியா சில தடை இருக்கும். சுக்கிரனோட கேது சேர்ந்தா அந்த இடம் முடக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்ப அந்த தடை விலகணும், அந்த திசாபுத்திக்குள்ள பிரீதின்னு சொல்லுவாங்க அது. அதை அவர் செஞ்சிருக்காரு. அப்ப அவருடைய நகர்வு, அரசியல் சார்ந்த நகர்வுக்கும் ஜோதிடத்தை பின்பற்றி தான் அவருடைய காய் நகர்த்துதலும் இருக்கு. நீங்க அவங்க மாநாடு தொடங்கின தேதிகள் ஆகட்டும், ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடக்கூடிய நாட்கள் பார்க்கட்டும், பாத்தீங்கன்னா கூட பூச நட்சத்திரத்துக்கு சாதகம் தரக்கூடிய ஹஸ்தமாகவோ அல்லது திருவோணமாகவோ அல்லது ரோஹிணியாகவோ இருக்கும். நீங்க எப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் இந்த நாள்ல தான் பிரதானமா இருக்கும்.